ஆளுக்கு ஒரு வழியில் ஓபிஎஸ் தினகரன், போகும் வழி தெரியாமல் நிற்கும் சசிகலா. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவின் அத்தனை தலைவர்களும் சின்னம்மா பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்று முதலமைச்சராக வர வேண்டும் என்று மாய்ந்து மாய்ந்து பேட்டி கொடுத்தார்கள். அப்படி சொன்னவர்களில் அநேகம் பேர் இப்போது அவருக்கு எதிராக தான் நிற்கிறார்கள். உள்ளுக்குள் விசுவாசம் வைத்திருக்கும் ஒரு சிலரும் அதை வெளிக்காட்டிக் கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இதனால் தனித்து விடப்பட்ட தலைவராக இருக்கிறார் சசிகலா. ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவின் அதிகார மையமே சசிகலா குடும்பம்தான். அதனால் அந்த கட்சிக்கும் நல்லதும் இருந்தது, கெட்டதும் இருந்தது. இது தெரிந்துதான் சசிகலா தரப்பை ஒரே அடியாக ஒதுக்கி வைக்க முடியாமல் தவித்தார் ஜெயலலிதா. அதே நேரம் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவின் பின்னால் பயபக்தியுடன் வந்து நின்ற அதிமுக தலைவர்களுக்கு அவர் சிறைக்கு சென்ற பிறகு பயமும் பக்தியும் பறந்துவிட்டது. அதனால் அவரையும் அவரை சார்ந்தோர்களையும் ஒரே அடியாக கட்சியை விட்டே தள்ளி வைத்தார்கள். இருந்தாலும் அதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளாத சசிகலா சிறை மீண்டதிலிருந்தே அதிமுகவை ஒருங்கிணைப்பேன், அம்மா ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவேன் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கேட்பதற்கு அது நன்றாக இருந்தாலும் ஒருங்கிணைப்புக்கான சாத்தியங்கள் தெரியவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதிமுகவை ஒருங்கிணைப்பது தொடர்பாக பேசி வருகிறேன் என திரும்ப திரும்ப சொல்லி வரும் சசிகலா யாருடன் பேசுகிறேன், என்ன பேசுகிறேன் என்பதை சஸ்பென்ஸ் ஆகவே வைத்திருக்கிறார். அதனால் என்றைக்காவது விடிவு பிறக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் பின்னால் நின்ற ஒரு சிலரும் இப்போது தங்களுக்கான வழிகளை தேடி போய்விட்டார்கள். அண்மையில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்த சசிகலாவுடன் அவரது உதவியாளர் மட்டுமே வந்திருந்தார். மற்றவர்கள் எங்கே என்று கேட்டதற்கு சின்னம்மா தான் யாரையும் வரவேண்டாம்னு சொல்லிட்டாங்க என்று சால்சாப்பு சொன்னார்கள். இந்த தேர்தலையும் விட்டுவிட்டால் சசிகலாவின் அரசியல் வாழ்க்கை என்பது கேள்விக்குறியாகி விடலாம். தினகரன், ஓபிஎஸ் பற்றி எல்லாம் பேசும் பாஜக ஜெயலலிதாவுக்கு நெருங்கிய தோழியாக இருந்த சசிகலாவை பற்றி எதுவுமே பேசுவதில்லை. சித்தியை பற்றி தினகரனும் கவலைப்படுவதும் இல்லை. தன்னை அரியணையில் அமர்த்தி அழகு பார்த்த சின்னம்மா பற்றிய பேச்சை ஓபிஎஸும் எடுப்பதில்லை. இவர்கள் இருவரும் தங்களுக்கான வழியை தேடுவதில் பிஸியாகவே இருக்கிறார்கள். இவர்களை ஆளாக்கி பேராக்கிய சசிகலா தான் தனிமைப்பட்டு நிற்கிறார். பாவம். சசிகலாவின் இன்றைய நிலை குறித்து நம்மிடம் பேசிய அவரது ஆதரவாளர்கள் சிலர், இன்று சின்னம்மாவுக்கும் தினகரனுக்கும் விசுவாசமாக இருப்பவர்களில் பலரும் அதிகாரத்தில் இருந்தபோது அவர்களால் எந்த பலனும் அனுபவிக்காதவர்கள் தான். இவர்கள் இருவராலும் பலனை அடைந்தவர்கள் தான் இப்போது இவர்களுக்கு எதிராக கட்சி கட்டி நிற்கிறார்கள். இதனால் தினகரன் தனி வழி போக ஆரம்பித்து விட்டார். ஓபிஎஸ் அதிமுகவுக்குள் குடியேற அமித்ஷாவுக்கு அப்ளிகேஷன் போட்டுக் கொண்டிருக்கிறார். சின்னம்மா தான் போகும் வழி தெரியாமல் நிற்கிறார் என்று தெரிவித்தனர்.